தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். மனித மூளைகள்ல நுண்ணெகிழிகள்னு சொல்லப்படக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கிறதா ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கு. இது குறித்து அமெரிக்கால இருக்கக்கூடிய நியூ மெக்சிகன் யுனிவர்சிட்டி நடத்தின ஆய்வுல கிட்டத்தட்ட 1997ல இருந்து 2024 வரைக்கும் நடத்தப்பட்ட உடற்கூராய்வுகள்ல 12 பேருக்கும் மேற்பட்டவர்களுடைய மூளையில இந்த நுண்ணெகிழிகள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சிறுநீரகம், கல்லீரல், இரத்தம், ஏன் இந்த உலகத்திலேயே குழந்தைகளுக்கான ஒரு தூய்மையான உணவுன்னு நம்ம நம்பக்கூடிய தாய்ப்பால்ல கூட இந்த நுண்ணுயிரிகள் கலந்திருக்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தாயையும் குழந்தையும் இணைக்கக்கூடிய அந்த தொப்புள் கொடியில கூட நுண்ணுயிரிகள் கலந்திருக்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிமென்சியான்னு சொல்லப்படக்கூடிய மறதி நோயால பாதிக்கப்பட்டவர்களுடைய மூளையில சாதாரண மனிதர்களினுடைய மூளையில இருக்கக்கூடிய நுண்ணெகிழிகளினுடைய அளவை விட கிட்டத்தட்ட 6 மடங்கு அதிகமா இருக்கிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் சுப்ரியா சாஹூ தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்துல இந்த ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாத்தையும் பகிர்ந்து இது குறித்த சர்வதேச ஆய்வு முடிவுகள் நமக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கு அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. பொதுவா இந்த பிளாஸ்டிக்ஸ் பத்தி நம்ம பேசும்போது சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கு, அதனால இதனுடைய பயன்பாட்டை நம்ம குறைக்கணும் அப்படின்னு நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திட்டு வரோம். ஆனா இப்போ நம்ம சுவாசிக்கிற காற்றில இருந்து நம்ம உடல்ல ஓடக்கூடிய ரத்தம் வரைக்கும் இந்த நுண்ணெகிழிகள் ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான சூழ்நிலை இப்ப ஏற்பட்டிருக்கு. இந்த ஆய்வு முடிவுகளை ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கிட்டு நெகிழி பொருட்களை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமா தவிர்க்க நம்ம முயற்சி பண்ணணும்.